அனைவருக்கும் வணக்கம். கரூர் விவகாரம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புயலை கலப்புதுன்னே சொல்லாங்க. புயலை கலப்புதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம். கிட்டத்தட்ட 41 பேர் பார்த்தீங்கன்னா இறந்திருக்கிறாங்க. இந்த கரூர் சம்பவம்னாலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகும். நம்ம அதை பத்தி யோசிச்சாலே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் எங்கன்னா ஒரு கூட்டத்தில் ஒரு கோயில்ல கூட்டமா இருக்கும்போது பார்த்தோம்னா நம்மளுக்கு பக்குன்னு ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படுது. ஏன்னா அந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு, ஸோ இந்த மாதிரி ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தில் போனாலே எல்லார் மனசுலயும் பார்த்தீங்கன்னா இந்த பயம் வர ஆரம்பிச்சிச்சு. இதுதான் உண்மை இல்லையா? இப்போ இந்த கரூர் விவகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு புயலை கலப்புதுன்னே சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகளை எழுப்புது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கரூர் விஷயத்தை பத்தி பாத்தீங்கன்னா நம்முடைய ஆதவர்ஜுன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்திருக்காரு. ஸோ அது விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் விமர்சகர்கள் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுமக்களும் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது என்ன ஆதவர்ஜுன் அவர்கள் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இப்போ இந்த கரூர் சம்பவத்தால தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோத்தாரு. இந்த சம்பவத்தால மட்டும்தான் கடைசி, அதாவது கலைஞருடைய குடும்பத்துல கடைசி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். இப்போ அவங்க லண்டன் போயிருக்கிறாங்க, லண்டனும் துபாயோ போயிருக்காங்க. இவங்க அங்கேயே செட்டில் ஆக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது கரூர் விஷயம் பாத்தீங்கன்னா திமுக தான் காரணம், திமுக சம்பந்தப்பட்ட போலீஸ் காவலர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டுகள் யார் வைக்கிறா? ஆதவர்ஜுனா வைக்கிறார். நான் ஒரே ஒன்று கேட்டுக்கிறேன், மிஸ்டர் ஆதவர்ஜுனா அவர்களே, உங்களுக்கு இப்ப பவர் இருக்குது, நீங்க அமைச்சர், உங்ககிட்ட தான் இப்போ கவர்மெண்ட்டே உங்களுக்கு தான் இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்க என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா கரூருக்கு சம்பந்தப்பட்டவர் யாரு சம்பந்தப்பட்டவர்களோ, நீங்க சொன்னீங்களே திமுக தான் காரணம், போலீஸ் தான் காரணம், அவங்க ஒரு தனியா ஒரு விசாரணை சிபிஐக்கு போட்டோம், நீங்க தனியா ஒரு விசாரணை குழு அமைச்சு அவங்களுக்கு ஒரு தக்க தண்டனை வாங்கி கொடுங்களேன், யாரும் கைது பண்ணுங்களேன். உண்மையான ஆதாரத்தை காட்டி, இங்க பாருங்க உங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டீங்களா, அந்த ஆதாரத்தை காட்டி நீங்க அரெஸ்ட் பண்ணலாமே. ஏன் இப்போ திருப்பி பாத்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மேல ஏன் பழி போடுறீங்க? திமுக தலைவர் மேல ஏன் பழி போடுறீங்க? ஏன் உதயநிதி ஸ்டாலின் மேல பழி போடுறீங்க? ஏன் செந்தில் பாலாஜி மேல ஏன் பழி போடுறீங்க? உங்ககிட்ட பவர் இருக்குதுல்ல, நீங்க அரெஸ்ட் பண்ணலாமே. ஏன் தயங்கிட்டு இருக்கீங்க? சும்மா இன்னமும் பாத்தீங்கன்னா அந்த கரூர் சம்பவத்தை வச்சு பேசிட்டு இருக்கீங்களே, அந்த கரூர் சம்பவம் எதுக்காக உயிர் இருந்தாங்க? யாரை பாக்குறதுக்காக வந்தாங்க? அதாவது நான் சொல்றேன் கேளுங்க, நான் சொன்ன மாட்டீங்க. திருப்பி இன்னொரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புறேன். காலையில 9 மணில இருந்து அங்க காத்து கிடந்ததாக அங்க பொதுமக்கள் சொல்றாங்க. காலைல 9 மணிக்கு என்ன சொல்றாங்க? அவ்வளவு கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துருச்சு. நான் சொல்ல, இந்த வீடியோவை நீங்க பாருங்க. காலையில 9 மணில இருந்தே பயங்கரமான கூட்டங்க. அவர் வந்தது பாத்தீங்கன்னா நைட்டு 7 மணிக்கு தான். நாமக்கல்லையே 8:30க்கு வர்றேன்னு சொல்லிட்டு இங்க வர்றது மத்தியானம் 3 மணின்னு சொல்லியிருந்தாங்க. பஸ் நின்ன வாக்குல அவர் பேசிட்டு போயிருந்தாருன்னா நின்னவங்க அப்படியே நின்னு பார்த்துட்டு அவங்க பாட்டு கலைஞ்சிருப்பாங்க. இவங்க பஸ்ஸ நவுத்தவும் தான் பஸ்ஸ நோக்கி போயிருக்காங்க மக்கள். இவங்க நவுத்தவும் பின்னாடியே போக போக ஒருத்தர் மேல ஒருத்தர் இடிச்சிருக்காங்க. விஜய பாக்குறதுக்காக பக்கத்துல இருக்க ஷெட்டு மேல பசங்க எல்லாம் ஏற ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஷெட்ல ஏறினோடனே ஷெட் அப்படியே சாஞ்சிருச்சு. கீழே உட்கார்ந்து இருந்தவங்க மேல எல்லாம் அவங்க என்ன குழந்தைங்க எல்லாம் போட்டு அமுத்துச்சு. அப்ப இவங்க எல்லாம் விழுகுறாங்கட்டு அவங்க எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஓடும்போது அவங்க மேல விழுந்து இதுதான் விபத்து. பிரச்சனைக்கு முழு காரணமே விஜய் வேகமா வராததுதாங்க, தாமதமா வந்ததுதான் காரணம். இதுக்கு மித்தவங்க எல்லாம் யாருமே பொறுப்பே கிடையாது. அவங்க தலைவர் வேகமா வெளிச்சத்துல அவர் காலையில 12 மணில இருந்து ஒரு 3 மணி 4 மணிக்குள்ள வந்திருந்தாருன்னா 4 மணி நேரம் லேட்ல அந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இரவு நேரம், அது இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறைய வரட்டுங்கிறதுக்காக அவங்க லேட் பண்ணிட்டாங்க. லேட் பண்ண கிரௌட் அதிகமாகி ஒருத்தர் மேல சாஞ்சிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கச்ச நீங்க தொடர்ந்து என்ன சொல்றீங்க? இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம் சொல்றீங்க. காவல்துறை மேல நீங்க குற்றம் சொல்றீங்க. அப்போ இருந்து காவல்துறை மேல சொல்றீங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த கரூர்ல நடந்துச்சுல, அந்த கரூர் சம்பவத்துல போலீஸ் யாரெல்லாம் இருந்தாங்களோ அத்தனை பேரும் டோட்டலா என்ன பண்ணிருக்கீங்க? பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வர பண்ணிருக்கீங்க. இது அவங்க உண்மையாலுமே அந்த 41 பேர் இறந்துருக்காங்க பாத்தீங்களா, அது உண்மையாலுமே பாத்தீங்கன்னா அவங்க இருந்தாலும் மேல இருந்து பார்க்கணும், அவங்களுக்கு எதனால இப்படி ஆச்சு, யார் இப்படி பண்ணன்றது அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஆதாரம் இருக்குல்ல, நீங்க காட்டி நீங்க பண்ணலாமே. நீங்க குற்றம் செய்தவர்கள் தண்டனை எடுக்கலாமே. ஏன் இன்னமும் பாத்தீங்கன்னா திமுக தான் காரணம் சொல்றீங்க? மிஸ்டர் ஆதவர்ஜுனா ஒண்ணே சொல்றது கேளுங்க, இந்த திமுக தான் காரணம் சொல்லிட்டு இந்த டிஃபேம் பண்றதுக்கு நீங்க இப்ப தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வந்தீங்க? நம்ம எதுக்கு வந்தோம்? நாம ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்காக வந்தோம். தமிழ்நாடு சீர்கெட்டு போயிருக்கு, நம்ம அது என்ன செழிப்பா மாத்தணும் அப்படின்னு சொல்லி தானே வந்தீங்க. நீங்க என்ன பண்ணணும்? நீங்க அதுக்கான நீங்க முயற்சியில் எடுத்தீங்கன்னா உங்கள் மக்கள் வரவேற்பாங்க. நீங்க இன்னமும் பாத்தீங்கன்னா திமுக குற்றம் சொன்னீங்கன்னா தவறு இல்லையா? அது ஏன் இன்னுமே இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல, சத்தியமா புரியல. கவர்மெண்ட் நீங்க ஆன பிறகு கூட இன்னமும் திமுக மேல குறை சொல்லிட்டு இருக்கீங்கன்னா அது எப்படி? இது
அதாவது பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு உத்து கவனிச்சிட்டு இருக்காங்க ஒன்னும். அதனால தயவு செய்து இந்த மாதிரி அவதூறு, நீங்க தான் இப்ப அவதூறு பரப்புறீங்க, தேவையில்லாத அவதூறு. உங்களுக்கு ப்ரூஃப் இருக்குல்ல, அரெஸ்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ப்ரூஃப் இருக்கு, ஆதாரம் இருக்கா, தகுந்த ஆதாரங்கள் இருக்கு, அரெஸ்ட் பண்ணுங்க. இதை விட்டுட்டு சும்மா திமுக தான் காரணன்றது மிகப்பெரிய தவறு. அது போக பாத்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து நடக்கும் போது, அதாவது பார்த்தீங்கன்னா 41 பேர் உயிரிழந்தாங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து விஜய் அவர்கள் வீட்டுக்கு போய் சந்திக்க போறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா என்ன எல்லாம் கேள்வி எழுப்பணும், அந்த மாதிரி ஏன் அவங்க இறந்துருக்கிறாங்க, அவங்கள போயிட்டு நீங்க உங்க மண்டபத்துல மகாபலிபுரம் வச்சு நீங்க பாக்குறீங்களே, இது நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. முதலமைச்சர் ஆகி பாத்தீங்கன்னா 41 பேர் வீட்டுக்கு போயிட்டு அவங்கள ஒருத்தர் சந்திக்க போறேன்னு சொல்றாங்க. அது போக பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்க போவதாக பாத்தீங்கன்னா ஒரு அரசாணை வந்து வெளியிட போவதாகவும் தகவல் வந்துட்டு இருக்கு. இந்த விஷயம் சொன்னவங்க பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள், நிறைய படித்த இளைஞர்கள் வந்து கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது இவர் வந்து போறாரு ரைட்டு, ஆனா ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு வராரு, வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு படித்த இளைஞர்களும் பொதுமக்களும் கேள்வி எழுப்புறாங்க. சரியான கேள்வி தானே, ஏன் நீங்க இப்பயும் போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன சார், நீங்க போய் பாக்குறது சாதனை பாருங்க, இல்ல அடுத்த மாசம் கூட பார்க்கலாம், ஏன் இப்ப திடீர்னு நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு என்ன சொல்றாங்கன்னா, அதாவது கரூர்ல இப்ப இடைத்தேர்தல் வரப்போகுது, அதுக்காக இதை வச்சு ஒரு இது பண்ணலாம், ஒரு கவர் பண்ணலாம், மக்களை கவர் பண்ணலாம். பாத்தீங்களா 41 குடும்பத்தை சந்திச்சு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம்னு சொல்றாங்க. ஆனா அங்குள்ள மக்கள் வந்து என்ன உசாராயிட்டாங்கன்னா என்ன தெரியுமா சொல்றாங்க, என்னங்க அது இப்ப கரூர் போது இடைத்தேர்தல் வரப்போது, அதுக்காக ஒரு பிரச்சாரம் பண்ற நோக்கில் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போ மக்கள் வந்து தெளிவான கேள்வி கேட்கறாங்க. இப்போ நான் கேட்கல, மக்கள் வந்து கேட்கறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா படித்த இளைஞர்கள் என்ன கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சார் நீங்க வந்து ஏதாவது ஒரு நடந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு அரசு நிகழ்ச்சி கிடையாது, அது சம்பந்தப்பட்டீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் சம்பந்தப்பட்டமான நிகழ்ச்சி மட்டும்தான், நீங்க வந்து எப்படி சார் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு அரசு வேலை கொடுப்பீங்க, அரசு வேலைன்றது ஒரு புரோட்டோகால் இருக்கு சார், நிறைய பேர் இடஒதுக்கீடு மூலமா வந்து கஷ்டப்பட்டு படிச்சு வந்து வேலை வாங்குற விஷயத்த வந்து இந்த மாதிரி நீங்க கொடுக்குறீங்களே, சரி இந்த மாதிரி இறந்துருக்காங்கன்னா நீங்க வந்து உங்க சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட வந்து ஒரு பொருளோ உதவியோ நீங்க என்ன வேணா பண்ணுங்க, அது யாருமே கேட்க போறது இல்ல. ஆனா எங்களை மாதிரி படித்த இளைஞர்கள்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அது இறந்த குடும்பத்துக்கு நீங்க பண உதவி கொடுத்துருக்கீங்க, அவங்களுக்கு பார்த்தா இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க, அது போக பார்த்தீங்கன்னா காலேஜ்ல படிக்கிறது குடும்பத்தை படிக்கணும் கூட அந்த செலவெல்லாம் ஏற்றுன்னு சொல்லிக்கிறீங்க, அது நல்ல விஷயம். ஆனா நீங்க ஏன் வந்து அரசு வேலை ஏன் சார் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இது சரியான கேள்வி தானே, இது கரெக்டான கேள்வி தானேங்க. இப்ப நீங்க அரசு வேலை நீங்க கொடுக்கறதுனால எத்தனை பேர் அதுக்காக வந்து படிச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இது பண்ணுவான். இப்போ அவங்க குடும்பத்துக்கு பொருளாதாரம் தேடி தரது பார்த்தீங்கன்னா அது வந்து பிரைவேட் நிகழ்ச்சி, அது கவர்மெண்ட் அரசு நிகழ்ச்சி இல்லை. நீங்க வந்து பிரைவேட்டா ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணும் போது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சி, இப்போ அதை வச்சுட்டு நீங்க கவர்மெண்ட் நீங்க வந்து ஆட்சி வந்து வரப்பு இப்போ 41 பேருக்கு நீங்க எதுக்கு சார் வேலை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். நீங்க சொந்த காசு இல்லை சார், அந்த சொந்த காசுல வந்து நீங்க வேற இந்த மாதிரி எதாவது ஒன்று பண்றது தானே சார் அப்படின்னு சொல்லிட்டு யாரு கேட்கறா, நான் கேட்கல, படித்த இளைஞர்கள் வந்து இன்ச்சு பை இன்ச்சு கேட்கறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொரு அரசியலும் இப்ப நடக்கக்கூடிய அனைத்து அரசியல் நிகழ்வுகளும் யாரு ஒத்து கவனிக்கிறான்னு பாத்தீங்கன்னா இளைஞர்களும் பொதுமக்களும். உண்மை. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நான் வந்து என்னுடைய குழந்தை பேச்சை கேட்டு நான் ஓட்டு போட்டுட்டேன், நான் வந்து என் தம்பி சொல்றது பேச்சை கேட்டு ஓட்டு போட்டுட்டேன் அப்படின்றது நிறைய பேர் புலம்புறாங்க. இப்போ அவங்கள வந்து பார்க்க மாட்டாங்களா, என்னங்க நான் விஜய்க்கு ஓட்டு போட்டேன், ஒரு நல்ல திட்டங்களையும் கொண்டு வரல, ஒண்ணுமே ஒண்ணு பண்ணல, தொடர்ந்து வந்து என்னென்னலாம் தடுப்புன்னு சொன்னாரோ அது நடந்துட்டு இருக்கு, என்ன இது, என்ன எதுவுமே எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சு இப்போ அவருக்கு என்னென்னலாம் பண்றாரு ஏதெல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு, அதாவது முன்னாடிலாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாம் என்னடா நியூஸ் இதுல பார்த்து நம்மளுக்கு என்ன சோறடா போட போறாங்க, அவன் ஜெயிக்கிறான் அவன் சம்பாரிச்சுட்டு போறான் நம்மளாம் என்னடா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்த மக்கள் இப்போ உத்து கவனிச்சு எதுக்கு விஜய்க்கு எதிராக, அதாவது போல தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எதிராக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அரசியல் பேசுறாங்க. இது உண்மை. இது ஒரு வழியில விஜய் அவர்கள் ஜெயிச்சது நல்லதுதான். இப்ப ஜெயிச்சதுனால பாத்தீங்கன்னா எதுவுமே இளைஞர்கள் பாத்தீங்கன்னா அரசியல் தெரியாதவங்க ஒண்ணுமே தெரியாதவங்க பாத்தீங்கன்னா உற்று நோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது உண்மைதான். அதாவது தெரியும் நல்லா அவங்களுக்கும் என்ன நடக்குது, இத்தனை நாள் நினைச்சிட்டாங்க திமுக தான் காரணம், திமுக தான் எதுவும் பண்ணல, திமுக தான் தமிழ்நாடு சீரழிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு சொன்னவங்களாம் இப்போ பார்க்க ஆரம்பிச்சுங்க, அரசியல் காலத்தை உற்று நோக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படி டெவலப்மெண்ட் ஆச்சு, இப்ப இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இத்தனை வருஷமா யாரு இந்த தமிழ்நாடை வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி பாதை கொண்டு போனாங்க அப்படின்றத ஒவ்வொருத்தரும், அதாவது மனசளவுல வந்து விஜய வந்து பாராட்டி பேசுறவங்க கூட என்ன பண்றான்னா இதை வச்சு இப்ப யோசிக்க ஆரம்பிக்கிறான். இது நல்ல விஷயம், அது மிகப்பெரிய நல்ல விஷயம். தமிழ்நாடு, உண்மையா சொல்றேன், தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்போ அரசியல் கத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
யாரு உண்மையா இருக்கிறா, யாரு நடிக்கிறா அப்படின்றத பக்காவா தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்கச்ச சவுக்கு சங்கர் பாத்தீங்கன்னா மறுபடியும் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறேன். என்னன்னா காவல்துறை அதிகாரியும் காவல்துறையில் பணிபுரியும் பெண்களை பத்தியும் தவறாக பேச தொடங்கிட்டார். திரும்பி ஆரம்பிச்சிட்டார். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து எதனால கைது செய்யப்பட்டார்ன்றத உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பெண் காவலர்களை அவமரியாதையாக பேசி அவங்களை கேவலப்படுத்தும் விதமாக பேச்சை பேசினால்தான் ஒரு வாட்டி வந்து கைது செய்யப்பட்டார். அதையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த ஆட்சியிலையும் பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, காவலர்களே பார்த்து அவதூறு பரப்ப ஆரம்பிக்கிறாரு. இதை வந்து முதலமைச்சர் கண்டிப்பா கண்டிக்கணும். ஏன்னா அவர் யாரு மேல அவதூறு அசிங்கம் பேசணும்னு பாத்தீங்கன்னா ஒரு பெண் காவலர் மேல வந்து அவர் வந்து கேவலமான குற்றச்சாட்டுகள் வைக்கிறார். அது பார்த்தீங்கன்னா இது லஞ்சம் ஒழிப்பு ஏதோ பிரச்சனையில பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மாட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோர்ட்டு மூலியமா போயிட்டு அவங்க வந்து பண்ணாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருவாங்க. ஸோ அதை விட்டுருங்க. ஆனா ஒரு அந்த பெண்ணை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கேவலமா பேசுறாங்க. அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, எல்லாம் இருக்குது, தெரிஞ்சிருந்தோம் இந்த மாதிரி கேவலமா பேசுறது எப்பாற்பட்ட ஒரு அசிங்கமான விஷயம். அதாவது என்ன பேசுறான்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, ராஜலட்சுமி நினைக்கிறவங்க பேரு. அவங்க வந்து என்ன பண்றாங்க, விபச்சார தடுப்பு இதுல வந்து இன்ஸ்பெக்டரா இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்களா, நம்ம அருண் கமிஷனர் இருந்தாரு பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து அந்த விபச்சாரத்து மூலியமா பெண்ணை சப்ளை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பட்டமான, அதாவது பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாம ஒண்ணும் இல்லாம ஒரு பெண் காவலரை தவறா பேசியிருக்காங்க. இதனால அந்த பெண்கள், அவங்க வீட்டு பெண்கள் இருக்கிறாங்க, பெண் பசங்களை பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு போக மாட்டாங்களா. இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய கணவர் வந்து கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. என் ஒய்ஃபை பத்தி எக்ஸ்தலத்துல ரொம்ப அவதூறா பேசியிருக்கிறாரு. என் ஒய்ஃப் மேல சின்ன ஒரு கேஸ் இருக்குது, அது கோர்ட்ல போய்கிட்டு இருக்குது. அது ப்ரூவ் பண்ணா நாங்க அனுபவிக்க போறோம். கேஸை பத்தி அவர் எவ்வளவு வேணாலும் பேசட்டும், பட் அவருடைய பர்சனல் கண்ணியத்தை அட்டாக் பண்றது அவ்வளவு நல்லது இல்லை. ஏன்னா எங்க வீட்டுல குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்களால வெளியில போக முடியல. இது ஃபர்ஸ்ட் டைம்ல அவர் இது மாதிரி பேசுறது, பெண் காவலர்களை பத்தி பேசுறது. இதுக்கு முன்னாடி பல தடவை அசிங்கமா பல பேரை பேசியிருக்கிறாரு. இப்படி இருந்தா எப்படி நாளைக்கு லேடிஸ் எல்லாம் வெளியில வேலைக்கு போவாங்கன்றத கொஞ்சமாவது யோசிக்கணும். அவரு சவுக்கு சங்கர் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி எல்லாம் அவதூறு பரப்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு கேட்கிறேன், இதெல்லாம் ஒரு மனசாட்சி இல்லையா? முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பா ஒரு நடவடிக்கை எடுக்கணும். எப்படிங்க ஒரு பெண் காவலரை பத்தி எந்தவித ஒரு ஆதாரமும் இல்லாம இந்த மாதிரி பேசுறதுக்கு யாரு வந்து தைரியம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு தெரியலையே. அதாவது திமுக ஆட்சியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பேசினாப்புல இங்கேயும் பேசுறாரு. அதாவது முதலமைச்சர் விஜய் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிறவர். ஆனா அங்க அவருடைய ஆட்சியில வந்து இப்ப என்ன பண்றீங்க, நீங்க வந்து என்ன இவ்வளவு தைரியம் நீங்க பேசுறீங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியலையே. இதை கண்டிப்பா முதலமைச்சர் பார்த்து கண்டிப்பா அவர் மாதிரி நடவடிக்கை எடுக்கணும், விடவே கூடாது. தொடர்ந்து இங்க பாருங்க, தொடர்ந்து வந்து இது மாதிரி பேசினா வந்து யார் சும்மா விடுவா? இப்போ நான் கேட்கிறேன், இந்த காவல்துறை யார் கண்ட்ரோல்ல இருக்கு? டிவிகே கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு, கரெக்டா? இப்போ இந்த கவர்மெண்ட்ல ஒரு பணிபுரிய ஒரு இன்ஸ்பெக்டரை எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம அதாவது பாத்தீங்கன்னா பெண்களை அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுற, என்ன சொல்றது இவரெல்லாம், என்ன சொல்றது? அப்போ இன்னும் திருந்தல, ஜெயில் பழக்கப்பட்டுச்சு, அதான உண்மை. இதெல்லாம் கண்டிப்பா தடுக்கணுங்க. இது வந்து மிகப்பெரிய வந்து ஒரு குற்றம். அது அசிங்கமான செயல். அதுவும் காவலர் மேல பேசுறதுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும். இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கணும், இதெல்லாம் விடவே கூடாது. இதுல கண்டிப்பா முதலமைச்சர் வந்து கண்டிப்பா வந்து இவர் மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கின்றத தாழ்மையான வேண்டுகோளை வேண்டுகிறேன். சரி, இது இப்படி இருக்கச்ச, அதாவது ஒரு படம், அதாவது பாருங்க, இன்னமும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய டிவிகே விர்ச்சுவல் வேலைஸும் விஜய் ரசிகர்களும் வந்து இன்னமும் வந்து தன்னுடைய நடிகர், அதாவது பாத்தீங்கன்னா நடிகர்ன்ற பாருங்க, ஒரு முதலமைச்சர் ஆயிட்டாரு, இன்னமும் நடிகரா அவரை பார்த்துட்டு இருக்கீங்க. எதுக்கு பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அதாவது பாத்தீங்கன்னா நேற்று பாத்தீங்கன்னா கட்ட குஸ்தி அப்படின்ற பார்ட் 2ன்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அது பாத்தீங்கன்னா குடும்பமா வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். ஏன்னா குடும்ப கதைகள், ஏதாவது பாத்தீங்கன்னா ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனைகள், அது மூணாவது மனுஷன் 2 பேர் நடுவில் வந்தா என்ன ஆகும் அப்படின்றத ஒரு விஷயத்த சுவாரஸ்யத்தை சொல்லியிருக்கிறாங்க. சுவாரஸ்யம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாரும் தெரியும், கட்ட குஸ்தின்ற ஒரு படம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு குஸ்தி போடுற பிளேயரா இருப்பாங்க. அது வந்து அவர் புருஷன் வந்து ஆதரவு தெரிவிக்க மாட்டாரு, நீ போக கூடாதுன்னு சொல்லுவாரு, அடிமையா பாப்பாரு. ஆனா பாத்தீங்கன்னா பொண்டாட்டி வந்து அவங்க புருஷனை அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு அவங்க சாதனை பண்ற மாதிரி அதுதான் கதைக்களம். ஆனா இந்த காலம் கொஞ்சம் மாறுபட்டு என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, இவங்க வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல வரைக்கும் போறதுக்கு போவாங்க. ஆனா வந்து அந்த கோச் வந்து இல்ல இவங்களை போக கூட தடுக்கிறதுக்காக என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, அந்த என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டெராய்டு வந்து ஒரு மருந்து மாதிரி கலந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்க சொல்லுவாங்க. அவங்க கொடுங்க, நல்லா அவங்க எனர்ஜியா இருப்பாங்க சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க நடுவில் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிடுது, அவங்களை வந்து பேன் பண்ணிடுறாங்க ஒரு 3 வருஷத்துக்கு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு ஆசிரியர் ஒருத்தர் வராங்க.
அந்த ஆசிரியை பார்த்தீங்கன்னா கூட ஒரு பழக ஆரம்பிக்கிறாரு. இதனால பிரச்சனையாகுது. டைவர்ஸ் வரைக்கும் போறாங்க. டைவர்ஸ் கிடைச்சுதா இல்ல திரும்பி 2 பேர் சேர்ந்தாங்களா அப்படின்ற ஒரு கதை களம் கொண்ட கதை. இந்த கதை பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமா போதுன்னு சொல்லலாம். நல்ல ஒரு சுவாரஸ்யமா குடும்பமா பார்க்க வேண்டிய கதை, எல்லாரும் பாராட்டுறாங்க. ஆனா இந்த படத்தை வந்து திட்டமிட்டு வந்து காலி பண்றதுக்காக என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, விஜய் ரசிகர்கள் இறங்கி என்ன பண்றாங்கன்னா, இந்த படம் வந்து சரியில்லை, கேவலமான படம், நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நானும் கேட்டேன், எதுக்குடா இந்த படத்தை விஷ்ணு விஷாலுக்கு ஏன் வந்து இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு உள்ள போய் பூந்து பார்த்தாக்கா தெரியுது. அதாவது இந்த படம் முதல்ல பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயிண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா விஷ்ணு விஷால் வந்து ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருப்பாப்புல, இந்த மாதிரி பேசும்போது விஜய்ன்ற வார்த்தை வந்து சொல்லிடுவாரு. நீங்க ஏங்க வந்து விஜய்ன்ற பேர் சொல்றீங்க, முதலமைச்சர் சொல்ல மாட்டீங்க, ஒரு மரியாதை இல்லாம சொல்ல மாட்டீங்க, சும்மா நார்மலா கேஷுவலா கேட்க. அப்புறம் வந்து விஷ்ணு விஷால் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இல்ல ஏங்க இந்த மாதிரி முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து விஜய் என்ன சொல்றாரு, ஸ்டாலின் அங்கிள் சொல்லிட்டு பொதுவெளியில பேசினாரு, இது தவறு இல்லையா? நான் வந்து விஜய் தானே சொல்றேன், ஒரு சக நடிகரா சொல்றேன். அதே போல பார்த்தோம் சின்ன பசங்க எல்லாம் பார்த்தா ஒரு விஜய் மாமான்னு கூடுவாங்க. எல்லாம் அவங்க சின்ன இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணான்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அப்புறம் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து விஜய் என் புள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து சக நடிகராக வந்து என்ன சொல்றேன், விஜய்ன்ற ஒரு வார்த்தை சொல்றேன். அதுல என்னங்க தப்பு இருக்கு? நான் முதலமைச்சர் சொல்லணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவர் 5 வருஷம் செயல்பட்டோம், நல்லா செஞ்சாருன்னா கண்டிப்பா நான் ஒரு முதலமைச்சர் நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ராங்கா வைக்கிறாருங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அனைத்து விஜய் ரசிகர்களும் தேட்டரா போயிட்டு படம் நல்லா இல்ல, இந்த படத்தை பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு படத்தை காலி பண்றாங்க. அதாவது முதலமைச்சர் கவனத்திற்கு நான் ஒரு விஷயத்தை கொண்டு போக விரும்புறேன். அதாவது எல்லா படத்தையும் பார்க்க சொல்லுங்க. அதாவது உங்களை எதிர்க்கிறவங்க படத்தை கூட பார்க்க சொல்லுங்க. ஏன்னா உங்களை பத்தி யாருன்னா எதிர்த்தாலோ இல்ல உங்களை பத்தி பேசினாலோ எதனா ஒன்று செஞ்சாலும் என்ன பண்றாங்கன்னா, அந்த படத்தையே டோட்டலாவே காலி பண்றதுக்காக தேட்டரா போயிட்டு, அதாவது காலைல 10 மணி ஷோல இருந்து நைட்டு 10 மணி ஷோ படம் பார்த்து முடிச்சு நைட்டு கூட என்ன பண்றான், பிரஸ் வர வச்சு அந்த ரிவ்யூ எடுப்பாங்க பத்தி அவங்களை வர வச்சு என்ன சொல்றான்னா, படம் நல்லா இல்ல, படம் பார்க்காதுன்னு சொல்லிட்டு அந்த படத்தையே டோட்டலாவே காலி பண்ண பாக்குறாங்க. இதுதான் உண்மை. தயவுசெய்து சொல்றேன், இந்த படத்தை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஒரு நல்ல படம், எல்லாரும் ஃபேமிலியோட நீங்க பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாட்டை கம்பேர் பண்றதுக்கு இந்த பாட்டு வந்து கொஞ்சம் கம்மியா ஃபீல் ஆகலாம். பட் வந்து உங்களுக்கு போர் அடிக்காது, உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது, உங்களை வந்து மகிழ்ச்சியா பார்க்கன்றத இந்த ரிவ்யூ மூலியமாக தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.